ஈரானுடைய அப்பாஸ் அராகச்சி ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார். அவர் ரஷ்யாவுக்கு செல்வதற்கு முன்பாக பாகிஸ்தானுக்கு சென்று என்ன செஞ்சார் சொன்னா, பாகிஸ்தானில் ஒரு அந்த நெகோசியேஷனுக்கு எங்கள் சார்பாக இன்னென்ன விஷயங்கள் இருக்குங்க, அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு அவர் ஒரு கடிதாசியை கொடுத்தார். அதை கொடுக்கும்போது ரொம்ப சிரித்த முகத்தோடு அவர் கொடுத்தார். அதை பார்த்த அமெரிக்க அதிபர் வந்து என்ன சொல்லிட்டார்னா, ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டு, அது அவர் இறங்கி வந்துட்டார், எங்களுக்கு ரொம்ப பயம்தான், அவர் சிரித்த முகத்தில் இருக்கார், இதுக்கு மேலே அமெரிக்காவை எதிர்த்து அவனால் போரிட முடியாது, அதனால் அப்படி இப்படின்னு வழக்கம் போல் அவர் தனது கதையை விட்டார். யார்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவருடைய கதைகளுக்கெல்லாம் நாம் வந்து இலக்கணம் காரண காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது, அதை விட்டுருங்க. இப்படி சென்று கொண்டு இருக்கிற போது இவர் கடிதாசியை கொடுத்துட்டு ஒமனுக்கு போயிட்டு அங்கிருந்து அவர் ரஷ்யாவுக்கு வந்து விட்டார். இப்போ இதுக்கு இடையில அந்த கடிதாசியை பிரித்து பாகிஸ்தான் பார்த்தது. இப்போ பாகிஸ்தானுக்கு அவர் சொல்லும்போது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம். யார்? ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையில் வந்து கலந்து கொள்வதற்கே நிபந்தனை அமெரிக்காவுக்கு. இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு எவருமே நிபந்தனை விதித்ததில்லை. அவ்வளோ எல்லோரையும் ஆட்டி படைச்சி குண்டு போட்டு அழித்து நாசம் செய்யக்கூடிய அமெரிக்காவுக்கு இன்றைக்கி நிலைமை எப்படி மாறி இருக்கு எண்ணி பாருங்கள். இவங்களே நிபந்தனை போட்டு இந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டா பேச்சுவார்த்தை வரலாண்டா, இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு போயிட்டான். யார்? ஈரான். அப்போ அந்த நிபந்தனையை அமெரிக்காவுக்கு சொல்கிறான். நிபந்தனை 1, போரை உடனே நிறுத்த வேண்டும். 2வது நிபந்தனை, ஹெர்மூஸ் விவகாரத்தில் பிளாக்கேடு, அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய தடையெல்லாம் கப்பலெல்லாம் தூக்கிட்டு ஓட வேண்டும். 3வது, எங்கள் மேலே இருக்கக்கூடிய தடை, பொருளாதார தடையை நீக்கி எங்கள் பணத்தை 10 லட்சம் கோடியை ரிலீஸ் பண்ணிடணும் கத்தார் பேங்க்லேருந்து. இந்த 3ஐயும் செஞ்சால் தான் பேச்சுவார்த்தை, இல்லைன்னா பேச்சுவார்த்தை கிடையாது போன்ட்டான். எப்படி? போரை நிறுத்தணும், ஹெர்மூஸ்லேருந்து கப்பலை எடுக்கணும், ஹெர்மூஸில் நார்மலாக ஆகணும். 3வது, எங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய 47 வருஷம் போகிற தடையை நீக்கி பணத்தை ரிலீஸ் பண்ணு, ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கிய பணம் அதெல்லாம். இந்த 3ஐ ரிலீஸ் பண்ண பிறகு தான் 4வது நம்ம பேச்சுவார்த்தை. இந்த 3 ஓகே. முதல்ல கப்பல்லாம் போயிட்டு ஹெர்மூஸில் நாங்கள் சுற்றி வளைக்கல. 1, போரை நிறுத்தினாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2 ஒரே கண்டிஷன் தானே வைங்களேன். போரை நிறுத்தின உடனே இது கப்பல் எடுத்துருவாங்க, நார்மலாக ஹெர்மூஸில் எல்லாம் வரும், பணம் வசூல் பண்ணுறதுலாம் 2வது. 3வது, 10 லட்சம் கோடி ரிலீஸ் பண்ணி மடமடன்னு உலக அளவில் போட்டிருக்கக்கூடிய தடையை நீக்கி, இந்த 3ஐயும் போயிட்டுன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு அமெரிக்காட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஃப்ளைட்டில் போயிட்டார்.